தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதாக தாவேக தலைவர் ஜோசப் விஜய் பேச்சு. தேர்தலில் வென்ற தாவேக குதிரை பேரம் ஒட்டக பேரம் செய்ய வேண்டியதில்லை என்றும் சுட்டிக்காட்டல். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தற்காலிக பணி வழங்க உயர்நீதிமன்றம் அனுமதி. நியமனங்கள் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று அரசுக்கு அறிவுறுத்தல். ராமர் கோவில் நன்கொடை பணம் கையாடல் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி மனு. ஜூலை 13ஆம் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அறக்கட்டளை வாகனத்தில் போலியான வாகன பதிவெண். இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை அமரர் ஊர்திக்கு ஒட்டியுள்ளது கண்டுபிடிப்பு. திருமாவளவன் குறித்து வைகோ தெரிவித்த கருத்து ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் வன்னியரசு பேச்சு. காவிரி நீர்ச்சிக்கலில் திமுக அதிமுக எடுத்திருந்த நிலைப்பாடே தாவேக ஆட்சியிலும் தொடர்வதாக விளக்கம். ஈரானின் அணுமின் நிலையம் அருகில் அமெரிக்க விமானப்படை குண்டு வீசி தாக்குதல். பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க படைதளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி ஈரான் பதிலடி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தாவேக அரசை கவிழ்க்க சதி செய்தவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் தேர்தலில் மக்களின் ஆதரவுடன் வென்ற தாங்கள் குதிரை பேரம் உள்பட எந்த பேரமும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்றும் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டார். அவருக்கு MR விஜயபாஸ்கர் வீரவாளை பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய தாவேக தலைவர் ஜோசப் விஜய், திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என்றும் தங்களை தவிர வேறு எவரும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று எண்ணி சதி செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் வரை தனது கூட்டங்களுக்கு பல்வேறு கெடுபிடிகள் செய்ததாகவும் அதில் கலந்து கொண்ட மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கியதில் உயிரிழப்பு நேர்ந்ததாகவும் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தன் நெஞ்சில் ஆறாத காயமாக உள்ளதாகவும் கூறினார். தேர்தல் வரை தனது கூட்டங்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியவர்கள் தேர்தலில் தோற்றுவிட்டதாக கூறினார். தேர்தலில் வென்று தாவேக ஆட்சியை பிடித்த பிறகும் கரூருக்கு விஜய் செல்லக்கூடாது என்று கூறி வழக்கு தொடுத்த திமுகவினருக்கு உச்சநீதிமன்றம் மண்டையில் குட்டி உள்ளதாக தெரிவித்தார். தேர்தலில் மக்களை நம்பி போட்டியிட்டு வென்ற தாவேகாவுக்கு குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம் எதுவும் நடத்த வேண்டிய தேவையே இல்லை என்றும் விஜய் தெரிவித்தார். தங்கள் ஆட்சிக்கு எதிராக சதி செய்த செந்தில் பாலாஜி உள்நாட்டில் ஓடி ஒளிந்ததாகவும் ஏவவேலு சிங்கப்பூரில் ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் விஜய் பாட்டு பாடி கூறினார். அடுத்து வாயத் தொடங்க சிஎம். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமேல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. நாம் அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தால் விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பற்றி என்ன தெரியும், விஜயம் அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேலே குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தற்காலிக பணி வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கறிஞர் ஒருவர் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்க தடை விதிக்க வேண்டும் என கோரியுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது.
அப்போது மனுதாரர் சார்பில் நேரின்ற வழக்கறிஞர் கருணை அடிப்படையில் பணி வழங்கினால் கரூர் வழக்கில் சாட்சிகளை கலைக்கும் வாய்ப்பாக அது அமையும் என்று தெரிவித்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு, தருமபுரி பேருந்து எரிப்பு ஆகியவற்றில் இறந்தோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு தராததையும் அரசு பணி வழங்காததையும் சுட்டிக்காட்டினார். வாதங்கள் நிறைவடைந்த பின் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். அதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமனத்துக்கான ஆணை வழங்க தடையில்லை என தெரிவித்தனர். அதே நேரத்தில் இந்த பணி நியமனம் தற்காலிகமானதுதான் என்றும் இது நீதிமன்றத்தின் இறுதி முடிவுக்கு கட்டுப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை எதிர்மனுதாரராக சேர்த்ததுடன் வழக்கின் விசாரணையை ஜூலை 21ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தனர். ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு பெற்ற நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டது குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த கோரிய மனுக்களை ஜூலை 13ஆம் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி திறக்கப்பட்டு உள்ளது. இந்த கோவில் கட்டுவதற்கு நன்கொடையாக பெறப்பட்ட பணத்தில் 200 கோடி ரூபாய் கையாடல் செய்யப்பட்டதாகவும் பல நகைப்பெட்டிகள் களவாடப்பட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராமர் கோவில் கட்டும் அறக்கட்டளையில் நிதி முறைகேடுகள் நடைபெற்றது குறித்து சுதந்திரமான நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்சி, மோகனா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு உள்ளன. இந்த மனுக்கள் ஜூலை 13ஆம் நாள் விசாரணைக்கு வர உள்ளன. திருவைகுண்டம் தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் செயல்படுத்தி வரும் அறக்கட்டளையின் அமரர் ஊர்வதி வாகனத்தில் போலியான வாகன பதிவெண்ணை ஒட்டியுள்ளது தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார். கடந்த மாதம் தாவைக்காவைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவரை அதே கட்சியைச் சேர்ந்த இருவர் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டனர். இதில் திருவைகுண்டம் தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தது சர்ச்சையை கிளப்பியது. 2 நாட்களுக்கு முன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதற்கு தன்னிடம் திமுகவினர் 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் லாரியை மோதி தன்னை கொல்ல முயன்றதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை சரவணன் முன்வைத்தார். இதற்காக அவருக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளிக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் நேற்று திருவைகுண்டம் புதுக்குடியில் ரேஷன் பொருட்கள் வைத்திருக்கும் குடோனுக்கு சென்று ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் லாரியின் டயர்கள் மிகவும் மோசமாக இருந்ததாக கூறி ஒப்பந்தக்காரரிடம் செல்பேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த காட்சிகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது மட்டுமல்லாமல் கிண்டல் கேலிக்கும் ஆளாகி உள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனின் மக்கள் நல அறக்கட்டளையில் ஆதரவில்லாமல் இறந்தவர்களின் நல்லடக்கம் செய்ய வைத்துள்ள அமரர் ஊர்தி இப்போது பேசுபொருளாகி உள்ளது. அறக்கட்டளையில் உள்ள அமரர் ஊர்தியில் உள்ள வாகன எண் போலி என்பது தெரியவந்ததை அடுத்து சமூக வலைதளங்களில் சட்டமன்ற உறுப்பினர் கேலி செய்யப்படும் நிலை ஏற்பட்டு உள்ளது. அந்த அமரர் ஊர்வதியில் TN 76 Y 62 53 என்ற எண்கள் பொறிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அந்த எண் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் என்ற இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணாகும். தன்னுடைய அறக்கட்டளையின் வாகனத்திலேயே போலி நம்பரை வைத்துள்ளதால் திருட்டு வாகனத்தில் சொர்க்கரதமா என்று சமூக வலைதள வாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஈரானின் அணுமின் நிலையம் அருகில் அமெரிக்க விமானப்படை குண்டுவீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு ஈரானின் பந்தர் அப்பாஸ், சபாகர் உள்ளிட்ட துறைமுக நகரங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக பக்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை தொடுத்தது. இந்நிலையில் ஈரானின் புசேகர் அணுமின் நிலையத்தின் மிக அருகில் அமெரிக்க விமானப்படை குண்டுவீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசு வெளியிட்ட பதிவில் இந்த தாக்குதலினால் புசேகர் அணுமின் நிலைய வளாகத்திற்குள் இருக்கும் கட்டடம் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் தங்கள் நாட்டில் 14 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. தங்கள் தலைவர் திருமாவளவன் குறித்து வைகோ தெரிவித்த கருத்து ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி நீர் குறித்து எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த விவகாரத்தில் திமுக, அதிமுக ஆட்சிகளில் என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட்டதோ அதே நிலைப்பாடுதான் இப்போதும் தொடர்வதாக தெரிவித்தார். எந்த வகையிலும் மாநில உரிமைகளை இந்த அரசு விட்டுக் கொடுக்காது என்று உறுதியளித்தார். தாவேக்கு கூட்டணியில் பாமக இணைவது குறித்து அந்த கட்சியின் தலைவர்தான் பேச வேண்டும் எனவும் தாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று சமூக நீதித்துறை அமைச்சராக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தலைவர் திருமாவளவன் குறித்து வைகோ தெரிவித்த கருத்து ஏற்புடையது அல்ல என்று தனது எதிர்ப்பை பதிவு செய்தார்.
அது குறித்து உங்க கருத்து. அவங்ககிட்ட தான் பாமக கேட்கணும். அந்த கூட்டணியில தாவேகா கூட்டணி இடம்பெற்றா விசிக அந்த கூட்டணி இடம்பெற வாய்ப்பு இல்லை, இருக்கா? அது வந்து யூகமாக கேட்குறீங்க. இப்போ அவர் சார் சொல்லும் பொழுது வந்து 4 இடத்துல நின்னது தொடர்பாக சொன்னால் இதை நீங்கள் வந்து மரியாதைக்குரிய பாமக தலைவர் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் வந்து தெளிவாக அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறோம். சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த துறையை வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் அவர்களும் அது குறித்து தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகவே அதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், வேறு எதுலேயும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். பழுதான கட்டிடங்களை அகற்றி புதிய வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உரிமையாள்புரத்தைச் சேர்ந்த மரம் ஏறும் தொழிலாளி சசிகுமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மரம் ஏறியபோது கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனால் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது வாழ்வாதாரத்திற்கு பணி செய்ய முடியாமல் தவித்து வருகிறார். மேலும் நிரந்தர வீடு இல்லாத காரணத்தால் இவரது குடும்பத்தினர் தார்பாய் போர்த்தரப்பட்ட ஒரு சாதாரண ஓலை குடிசையில்தான் தங்கி வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து இவரது மகன் சாணக்கியன் தனது சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சசிகுமாருக்காக வீடு ஒன்றை ஒதுக்கி அதற்கான ஆணையினை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பழுதான கட்டிடங்களை அகற்றி புதிய வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அது வந்து என்ன மேற்கொண்டு நடவடிக்கை வந்து அரசாங்கம் தான் எடுக்கும். அதை பற்றி நம்ம எந்த அதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். இப்போ மதுரை போய்ட்டு தஞ்சாவூர் மேபி நான் ஒரு 10 டேஸில் வருவேன். வந்து ஆய்வு பண்ணிவிட்டு பழைய கட்டடங்களை வந்து மறுபடியும் அதை இழுத்து விட்டு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுதாங்க இப்போ நிறைய கட்டடங்கள் வந்து இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அறிவிக்கப்படும். சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடம் வந்து கட்டி அதை வந்து இனாகரேஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களாலே துவக்கப்படும். அதே போல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரியாக இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் நேரில் சென்று நான் ஆய்வு செய்து வருகிறேன். இன்றைக்கு மதுரைக்கு போயிருக்கிறேன். அதேமாரி ஒரு மாவட்டமாக போய் ஆய்வு செய்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். மணலியில் தூய்மையான காற்று மற்றும் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை அருகே மணலியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பாரத பிரதமரின் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிபிசிஎல் நிறுவன திட்ட மேலாளர் ராணுராம், சிபிசிஎல் நிறுவன மூத்த அதிகாரி தியாகசித்திரன், சிபிசிஎல் பாலிடெக்னிக் முதல்வர் சக்கரவர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் கல்லூரி மாணவர்கள் தூய்மையான காற்று மற்றும் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து ஓவிய போட்டி மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்து சூம்பா நடனம், உடற்பயிற்சி, யோகா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 பேருக்காவது நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்துட்டு போன வாரம் கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை எண்ணூர் பீச்சில் வந்துட்டு பீச் கிளீனிங் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் நல்ல வரவேற்பு, சுற்றி மக்கள் எல்லாமும் அதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணோம். ப்ளஸ் டெய்லி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், போஸ்டர் காம்படிஷன், அப்புறம் வந்துட்டு குவிஸ் காம்படிஷன் அண்டு நிறைய இப்போ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பாரம்பரிய கலையை வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த செய்தியை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதுவும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 8,969 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், அரியலூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் கொண்டு வந்த 2000 குவிண்டால் பருத்தியை ஏராளமான வியாபாரிகள் பார்வையிட்டு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,297 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,008 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 8,969 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேர்தல் ஆணையம் தேர்தல் செலவின நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தல் செலவின நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 3000க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர்களின் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த், மாவட்ட இணை செயலாளர் கணேஷ், வட்டத் தலைவர் பால்ராஜ் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கு உணவு வழங்கப்பட்டதால் அரங்கம் முழுவதும் காலி தண்ணீர் பாட்டில்களும் இலைகளும் சிதறி குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் கூட்டரங்கில் விவசாயிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. அப்போது கூட்டரங்கம் முழுவதும் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் இலைகள் என குப்பை கூலமாக கிடந்தது. இத்தனை ஆண்டுகளில் ஒருமுறை கூட கூட்டரங்கில் உணவுகள் பரிமாறப்பட்டது கிடையாது என்றும், இதுபோன்று சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருவாய்த்துறை அலுவலர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்க்க வேண்டும், நீண்ட காலமாக வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 3000க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட துணைத் தலைவர் மணிமேகலை, திருமுருகன், மாவட்ட இணை செயலாளர்கள் இலக்கியா, திருநாவுக்கரசு உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனால அரசுக்கு பல்வேறு முறையீடுகள் கொடுத்து அது நிரப்பப்படாமல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொட்டேஷன் பேஸ்டு டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு இதை கேட்டிருக்கோம். ஆயிரக்கணக்கான தோழர்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் பணிபுரிஞ்சிருக்காங்க. சொந்த மாவட்டத்தில் பணிபுரியும் போது அவங்களுக்கான பணிபுரியக்கூடிய நேரங்கள் வந்து கூட வந்து ஒர்க் பண்ண முடியும், அவங்க இலவாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆன்லைன் பேசிஸ்ல, ரொட்டேஷன் பேசிஸ்ல டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து கேட்டிருக்கோம். அது வந்து ஒரு சாதாரணமா ஒரு கையெழுத்துல முடியக்கூடிய ஒரு கோரிக்கைகள் தான். இந்த மாதிரியான கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற முடியாம இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் போஸ்ட்ல பணிபுரியக்கூடிய தோழர்களுக்கு மாதாந்திர சம்பளம் வரது கூட நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கு. 3 மாதத்துக்கு தான் சம்பள பட்டியல் வந்து ஜியோ சாங்ஷன் ஆகுது. காரைக்காலில் உள்ள கோவில் எதிரே அனுமதியின்றி செயல்பட்டு வரும் அசைவ உணவகத்தை அகற்ற கோரி விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அம்மையார் கோவில் எதிரில் அசைவ உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அமைப்பின் நிர்வாகி ஒருவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கடந்த 6 மாதங்களாக இந்த உணவகத்தை அகற்ற கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த உணவகம் காரைக்கால் நகராட்சியிடம் இருந்து கட்டாயமாக பெற வேண்டிய வர்த்தக உரிமம் பெறாமல் செயல்பட்டு வருவதாகவும், அந்த இடத்திற்கான வரி நிலுவையும் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதேபோல் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா அனுமதியும் பெறப்படவில்லை என்றும் தெரிவித்தார். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெருமாள் கோவில் ஒரு 100 மீட்டர் இருக்கும். இதை விட இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஜீவகாருண்யத்தை பற்றி பேசின ராமலிங்க அடிகளாரோட மடம் வந்து இங்கே அந்த கடையிலேருந்து 20 அடி தூரத்திலேயே இருக்குது பின்னாடி. எப்படியாப்பட்ட ஒரு மிக புகழ்ந்த இந்துக்களுக்கு புனிதமான இடங்கள்ல இந்த ஒரு அசைவ உணவகம் திறந்திருக்காங்க. இதை உடனடியாக அகற்றணும்னு சொல்லி நாங்கள் விஸ்வ இந்து பரிஷத்து மற்ற இந்து அமைப்புகள் எல்லார் சார்பாகவும் நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் தேர்தல் செலவின நிதியினை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஜோசி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ரமேஷ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறையில் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், தேர்தல் செலவின நிதியினை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் சங்க நிர்வாகிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1.5 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் தற்போது வரை நிலுவையில் உள்ளது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன, வருவாய்த்துறையானது மற்ற துறைகளை போன்று சாதாரண பணி கிடையாது, அசாதாரண பணி. சம்பந்தப்பட்ட துறையானது மிகவும் கடினமான பணியாக உள்ளதனால் இத்துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும். எடப்பாடி அருகே வண்டல் மண் அள்ளுவதில் அரசு உத்தரவுக்கு மாறாக 10 அடி ஆழத்துக்கு மண் அள்ளியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த மேல் சித்தூர் பகுதி ஏரியில் வண்டல் மண் அள்ளுவதில் அரசு உத்தரவுக்கு மாறாக 10 அடி ஆழத்துக்கு மண் எடுத்தும் மரங்களின் அருகாமையில் மரம் சாயும் அளவிற்கு மண் எடுத்து வருகின்றனர். முறைகேடாக மண் அள்ளியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளரிடம் கேட்டபோது ஆழமாகவும் மற்றும் மரங்களின் அருகாமையில் மண் அள்ளியது இப்போதுதான் தெரிய வருகிறது. எனவே இனி ஏரியில் மண் எடுக்கும் விவசாயிகள் முறையாக அரசு அறிவித்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அள்ளுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். சமூக ஆர்வலர் சித்தூர் ஊராட்சியில் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய நலன் கருதி தற்போது தமிழக அரசு வந்து ஏரி மண் அள்ளுறது, களிமண், வண்டல் மண் அள்ளுறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் வந்து அனுமதி வழங்குறாங்க, பர்மிட்டு. இதை ஊராட்சி நிர்வாகம் வந்து மேற்பார்வையில் இது நடக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே 3 மீட்டர் ஆழத்துக்கு மேலே வந்து மண் அள்ளுறாங்க. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் வந்து உள்ள நம்ம வந்து தண்ணி இங்கே நிற்காம வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக பொதுமக்கள் வந்து ஊராட்சி நிர்வாகத்திலும் பலமுறை வந்து மனு கொடுத்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி போகுது. அதை வந்து கண்டுக்கல. சங்ககிரி அருகே 4 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மோரூர் பருத்தப்பட்டி காடு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது தந்தையின் வங்கிக் கணக்கில் இருந்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகன டேங்க் கவரில் வைத்துக்கொண்டு மோடிக்காடு பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்று உள்ளார். மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது பணம் டேங்க் கவரில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளார். இதுகுறித்து சங்ககிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. பின்னர் அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை அருகே இளைஞரை உயிர்பறிப்பு செய்ய முயன்ற 8 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹர சுதன் என்ற இளைஞரை காமராஜபுரம் TRR முக்கம் என்ற இடத்தில் 8 பேர் கொண்ட கும்பல் 3 இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று அவரை உயிர்பறிப்பு செய்ய முயன்று உள்ளனர். மேலும் இதுகுறித்து கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடைய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். மீதமுள்ள ஒருவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எடப்பாடி அருகே பிறந்து 42 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கூட்டச்செவளவு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சசிகுமார் சித்ரா தம்பதியருக்கு 42 நாட்களே ஆன மோகித் விஜய் என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி தாதாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு வழக்கமான தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 9ஆம் தேதி குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் பெற்றோர் காய்ச்சல் மருந்து கொடுத்து உள்ளனர். அப்போது குழந்தைக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தந்தை சசிகுமார் குழந்தையை இருசக்கர வாகனத்தில் ஜலகண்டாபுரம் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்று உள்ளார். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து உள்ளனர். இதையடுத்து குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூவிருந்தவள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையினால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் மழையினால் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி நின்றது. குறிப்பாக காட்டுப்பாக்கம் போரூர் சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்திரப்பதிவு செய்வதில் சிறப்பு அரசாணை கொண்டு வராவிட்டால் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அறிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 சென்ட் 10 சென்ட் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் சிக்கலை எதிர்கொண்டு உள்ளனர். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கான ஆலோசனை கூட்டம் மார்தாண்டத்தில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரின்ஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்திரப்பதிவு செய்வதில் மிகுந்த சிரமங்கள் உள்ளதாக தெரிவித்தார். 5 சென்ட் நிலம் இருப்பவர்கள் அரசின் வழிகாட்டுதல் படி வழிபாதை அமைத்து விற்க முடியாது என்பதை குறிப்பிட்டார். இதனால் மக்கள் அவசர தேவைகளுக்கு தங்கள் நிலங்களை விற்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த சிக்கலை தீர்க்க சிறப்பு அரசாணை கொண்டு வர வேண்டும் என்று தன் கோரிக்கையை திமுக ஆட்சியில் நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். தாவேக ஆட்சியிலும் முதலமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், பதிவுத்துறை ஐஜி ஆகியோரிடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சிறப்பு அரசாணை கொண்டு வர கேட்டுக்கொண்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். ஏழை மக்கள் தன்னுடைய மக்களுடைய திருமணத்திற்கோ, தன்னுடைய உங்களுக்கு கல்விக்காகவோ, மருத்துவமனை விஷயமாகவோ அதை விற்று அற்புதம் உடனடியாக அவங்களோட பிரச்சனையை முடிக்கணும்னா வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி 185வது வார்டில் மக்கள் குறை கேட்கும் முகாமில் மக்கள் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்து உள்ளனர். உடனடியாக மண்டல குழு தலைவர், கவுன்சிலர், அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி 185வது வார்டு உள்ளகரத்தில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. தலைவர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் சர்மிளா தேவி, அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தனர். ஒரு சில புகார்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புகார்கள் கூறிய இடத்திற்கு தலைவர் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் சர்மிளா தேவி, துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் வடமாநில சாதுக்களின் சாதுர்மாசிய விரதத்தை சங்கராச்சாரியா ஜெயேந்திர சரஸ்வதி தொடங்கி வைத்து ஆசி வழங்கியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நெல்லூர்கார தெருவில் உள்ள உதாசின் பாபாஜி மடத்தில் வடமாநில சாதுக்கள் 250க்கும் மேற்பட்டோர் சாதுர் மாசி விரதத்தை தொடங்கியுள்ளனர். தொடக்க விழாவுக்கு வந்த காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதிக்கு பாபாஜி மடத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாபாஜி மடத்தின் பீடாதிபதி அனுபவானந்தனுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சால்வை அணிவித்து ஆதிசங்கரர் உருவச்சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். இதன் பின்னர் ஆசி உரை வழங்கி சாதுக்களின் சாதுர் மாசி விரதத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து உதாசின் பாபாஜி மடத்தின் வடக்கு மாகாணத்திற்கான பீடாதிபதியாக சத்தியமுனிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு வடமாநில மடத்தின் பீடாதிபதிகள் மகந்த் அத்வைதானந்த், ராமநவமி, துர்கானதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏற்பாடுகளை உதாசின் பாபாஜி மடத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி சுதான்சு முனி தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற தெலுங்கானா டிஜிபி ஜிதேந்திர கோயல், காஞ்சி சங்கர் மடத்தின் மூத்த மேலாளர் சுந்தரேச ஐயர், மேலாளர் அரவிந்த் சுப்பிரமணியன், சங்கரா கல்லூரி முதல்வர் வெங்கடேசன், காஞ்சி சங்கர மட வரவேற்பு குழு நிர்வாகிகள் ராஜேஷ் ஜெயின், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். பழனி திரு ஆவினன்குடி கோவிலுக்குள் தனியார் துணிக்கடை விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட ரீல்ஸ் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி திரு ஆவினன்குடி கோவிலின் உட்பிரகாரத்தில் சினிமா பாணியிலான பாடலுக்கு தனியார் துணிக்கடையின் ஆடைகளை விளம்பரப்படுத்தும் வகையில் எடுக்கப்பட்ட ரீல்ஸ் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பக்தர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆன்மீக தளத்தை வணிக நோக்கில் பயன்படுத்தியதற்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியதை தொடர்ந்து பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் நேற்று அடிவாரம் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய விளம்பர ரீல்ஸ் வீடியோவை எடுத்த துணிக்கடையைச் சேர்ந்தவர்களை உடனடியாக காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். முடிவில் இனிவரும் காலங்களில் ஆன்மீக தலங்களின் புனிதத்தை கெடுக்கும் வகையிலோ அல்லது உரிய அனுமதியின்றியோ இதுபோன்ற விளம்பர ரீல்ஸ் செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்களிடம் இருந்து காவல்துறையினர் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இங்கு ரீல்ஸ் மற்றும் விளம்பர வீடியோக்கள் எடுக்க அனுமதியில்லை என்ற எச்சரிக்கை பலகைகளை திரு ஆவினன்குடி கோவில் வளாகத்தின் முக்கிய பகுதிகளில் நிறுவ உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் நடைபெற இருக்கும் அண்ணாமலையின் நாம் தலைவர்கள் இயக்கத்தின் முதல் மாநாடு வெற்றி பெற வேண்டி மதுரையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அண்ணாமலை புதிதாக தொடங்கியுள்ள நாம் தலைவர்கள் இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் வருவார்கள் என்பதால் இன்றைய அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டி மதுரை மேலாமாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள
ஆளாள சுந்தர விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு 108 தேங்காய் உடைத்து வழிபாடுகள் செய்தனர். நாம் தலைவர்கள் இயக்கத்தின் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் விஷ்ணு பிரசாத், பிச்சைவேல், விவேக், அன்பில் நரேஷ், ஸ்ரீராம், கணேஷ், வைர மோகன், மாரியப்பன், வழக்கறிஞர் முருகன், முத்துராஜ், வழக்கறிஞர் ராஜசேகர், விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். விநாயகர் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் வி லீடர்ஸ் முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடக்க இருக்கும் மாநாடுக்கு நாளைய தமிழக முதலமைச்சர் தலைவர் அண்ணன் கே அண்ணாமலை அவர்களின் தலைமையில் நடக்கிறது. அது வெற்றி பெற அவரது பேரில் அர்ச்சனை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி முதல் மாநாடு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வி லீடர் சார்பாக மதுரையில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் அதுபோக பொதுமக்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இனி வருவது திரையுலக செய்திகள். தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி ஒளிப்பதிவாளர் செலியன் அவர்களின் மறைவு திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செலியன் இன்று காலை உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை தரமணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, ஜோக்கர் உள்ளிட்ட படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய அவர் பரதேசி படத்துக்காக 2013ஆம் ஆண்டு லண்டன் திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை பெற்றார். அவர் இயக்கிய டூ லைட் திரைப்படம் மத்திய அரசின் தேசிய திரைப்பட விருதை வென்றது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். சீனாவில் உள்ள காலனி தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 28 பேர் சம்பவ இடத்திலேயே மூச்சு திணறி உயிரிழந்து உள்ளனர். சீனாவின் புஜியான் மாகாணத்தின் அருகே ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ தொழிற்சாலை கட்டிடம் முழுவதும் பரவியது. தொடர்ந்து தொழிற்சாலையில் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு நோக்கி ஓடினர். ஆனால் தீ மற்றும் புகை மிக வேகமாக பரவியதால் அவர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் இந்த விபத்தில் 28 பேர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி சுற்றுப் போட்டியில் கோகோ காஃபை வீழ்த்தி கரோலினா முசோவா வெற்றி பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் அரையிறுதி சுற்றுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் செக் குடியரசின் கரோலினா முசோவா அமெரிக்காவின் கோகோ காஃப் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய கரோலினா முசோவா 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் கோகோ காஃபை வீழ்த்தினார். இதன் மூலம் கரோலினா முசோவா வெற்றி பெற்று இறுதி சுற்றுப் போட்டிக்கு முன்னேறினார். அதே நேரத்தில் கோகோ காஃப் நடப்பு தொடரில் இருந்து வெளியேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,16,512 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 701 புள்ளிகள் அதிகரித்து 77,442 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 212 புள்ளிகள் அதிகரித்து 24,175 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதாக தாவேக தலைவர் ஜோசப் விஜய் பேச்சு. தேர்தலில் வென்ற தாவேக குதிரை பேரம் ஒட்டக பேரம் செய்ய வேண்டியதில்லை என்றும் சுட்டிக்காட்டல்.
கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தற்காலிக பணி வழங்க உயர்நீதிமன்றம் அனுமதி. நியமனங்கள் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று அரசுக்கு அறிவுறுத்தல். ராமர் கோவில் நன்கொடை பணம் கையாடல் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி மனு. ஜூலை 13ஆம் நாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அறக்கட்டளை வாகனத்தில் போலியான வாகன பதிவெண். இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை அமரர் ஊர்திக்கு ஒட்டியுள்ளது கண்டுபிடிப்பு. திருமாவளவன் குறித்து வைகோ தெரிவித்த கருத்து ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் வன்னியரசு பேச்சு. காவிரி நீர்ச்சிக்கலில் திமுக அதிமுக எடுத்திருந்த நிலைப்பாடே தாவேக ஆட்சியிலும் தொடர்வதாக விளக்கம். ஈரானின் அணுமின் நிலையம் அருகில் அமெரிக்க விமானப்படை குண்டு வீசி தாக்குதல். பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க படைதளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி ஈரான் பதிலடி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.